குணசேகரன், கதிர், அறிவுக்கரசி, முல்லை, அதுக்கப்புறம் கரிகாலன்ட்டு எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கரிகாலன் சொல்கிறாரு, அவர் ஆதிராவோட கல்யாணத்தை பற்றி சொன்னது உலக லெவல் ஃபேமஸ் ஆச்சு. இப்போ அதை விட இது இதுவாகும்னு சொன்னால் அப்போது ஏதோ ஒரு தரமான விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி கரிகாலன் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன நடந்தாலும் சரி நான் வந்துட்டு என் தங்கச்சி இந்த கல்யாணத்தை நடத்திய தீர்வேன்னு சொல்ல, நீ என்னம்மா சாமிக்கே சவால் விடுவ போல இருக்கே, கொஞ்ச நேரம் அமைதியாரு, சாமிக்கு சவால் விட்டு கை காலெல்லாம் இழுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி கரிகாலன் ஒரு பக்கம் சொல்ல, முல்லை அதுக்கு என்கிட்ட இதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குமாம்மா, இந்த அந்த இவங்க சொன்னது சாமியாடி சொன்னதை இன்னொரு சாமியாடி வச்சு தான் நம்ம சரி பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள மந்திரவாதி இருக்கார், அவர்கிட்ட போய் சொன்னால் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவார். அவரோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் தெரியுமான்ட்டு யார் பேரோ சொல்கிறாங்க. அவங்களாமா? ஆமாம், அவங்க எல்லாருக்கும் இவர் எல்லா விதமான இதுவும் பண்ணியிருக்காரு, நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த அறிவுக்கரசி பெருசாக ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க. எப்படியாவது அன்புக்கரசியை தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சணுன்ற விதமாக ஜூஸில் என்னத்தையோ கலந்து கொடுத்து அதை அன்புக்கரசியை தர்ஷன்கிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. தர்ஷனும் அது குடிச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி திக்குமுக்க ஆடி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வக்கீல் நேராக குணசேகரன் கிட்டே சொல்கிறாங்க, ஞானத்துக்கு பெயில் கிடச்சிச்சின்ட்டு. அதை கேட்டவுடனே என்னது பெயில் கிடச்சிச்சான்னு அறிவுக்கரசிக்கு அது குணசேகரன் ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட நந்தினியுமே மேலேருந்து ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டு வாசலில் ஞானம் நிற்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஞானம் யார் பக்கம் நிற்க போகிறாரு, என்ன ஏது, திருந்தி இருப்பாரா, இல்லை இப்பயும் அவங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டு ஆட்டமாக ஆட போகிறாரா, என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.